சோஷியல் மீடியா முழுக்கவே ஃபேஸ்புக்கில் இருந்து ட்விட்டர் வரைக்கும் இன்ஸ்டா ரீல்ஸ்லேருந்து எல்லா இடங்களுமே ஒரே ஒரு விஷயம் தான் ட்ரெண்டிங். என்ன அப்படின்றப்போ கூகுளோட ஜெமினி ஏஐ இருக்கு இல்லையா? ஸோ அது இப்போ ரீசெண்டாக ஒரு நானோ பனானா அப்படின்ற ஒரு டெக்னாலஜியில் ஒரு ஏஐ இமேஜ் ஒன்று ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஏஐ இமேஜ் தான் எல்லாருமே இப்போ பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த ஏஐ இமேஜில் வந்துட்டு ஏகப்பட்ட த்ரெட்ஸ் இருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அந்த ஒரு த்ரெட்ஸ் என்ன இருக்கு, நமக்கு எந்த அளவுக்கு டேஞ்சரஸ் அப்படின்றது தான் இந்த ஒரு வீடியோவில் ரொம்ப ஷார்ட்டாக பார்க்க போகிறோம். என்ன இதில் ஒரு த்ரெட் இருக்கு அப்படின்றத பார்க்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வாண்டடா என்னோட இமேஜஸ் நீ எடுத்து நீ இந்த மாதிரி எனக்கு பண்ணி கொடு அப்படின்றது நீங்களே வாண்டடா வந்துட்டு அந்த ஏஐ கிட்ட உங்க போட்டோவை ஷேர் பண்ணும்போது அந்த ஒரு ஏஐ உங்களோட போட்டோஸை சேவ் பண்ணி அந்த ஒரு போட்டோவை வேற யாராவது ஒருத்தவங்க வந்துட்டு கேட்கும்போது உங்களோட போட்டோவை மார்ஃபிங் பண்ணி ஷேர் பண்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ ரிசர்ச்ல இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. நீங்க இந்த நானோ பனானா ட்ரெண்டிங் இமேஜை ஆல்ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அதுல இருந்து எப்படி சேஃப் ஆகலாம் அப்படின்ற ஒரு டிப்ஸுமே இதுல சொல்ல போறேன். அதே போல இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணவே இல்லைப்பா, ஆனா யூஸ் பண்ணதுக்கு எனக்கு ஆசை அப்படின்னா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே இந்த ஒரு வீடியோல தெரிஞ்சுக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த நானோ பனானா அப்படின்றது எந்த அளவுக்கு டேஞ்சரஸான ஒரு விஷயம் அப்படின்றது தான் கம்ப்ளீட் டீட்டெயிலாக வழக்கம் போல 10 நிமிஷத்தில் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் தான் உங்களோட ஏபி அண்ட் வெல்கம் டு அவர் சேனல். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல தெரியாத பல விஷயங்களை நீங்கள் வெறும் 10 நிமிஷத்தில் நம்ம சேனல் மூலியமாக தெரிஞ்சுக்கலாம். அது உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம் எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்றத பார்க்கும்போது இது என்ன நானோ பனானா ஏஐ அப்படின்றது கேட்கறது புரியுது. ஸோ கூகுளோட ஜெமினி ஏஐ இருக்கு இல்லையா? ஸோ அதில் ஒரு ஒன் ஆஃப் த ட்ரெண்டிங்காக இருக்கிற ஒன்று தான் இந்த நானோ பனானா இமேஜஸ் அப்படின்றது சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி சாட் ஜிபிடியில் ஜிபிலி இமேஜ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க பாருங்க, அது ஒரு பயங்கரமாக ட்ரெண்டாக போச்சு இல்லையா? ஸோ அதே போல் இது கூகுளில் வந்துட்டு ஜெமினி ஏஐயில் இந்த நானோ பனானா அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இந்த நானோ பனானா என்ன பண்ணணும் அப்படின்றப்ப பார்க்கும்போது நீங்கள் உங்களோட ஃபோட்டோவை அப்லோட் பண்ணணும். அந்த ஒரு ஃபோட்டோவை அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எப்படி கேட்குறீங்களோ அதுக்கான ஒரு ப்ராம்ப்டை நீங்கள் போடணும். அந்த ஒரு ப்ராம்ப்டை நீங்கள் போட்டதுக்கு அப்புறமா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜ் விண்டேஜ் ஸ்டைலில் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி விண்டேஜ் ஸ்டைலில் கொடுக்கும்போது நமக்கு வந்துட்டு பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி அழகாக இருக்கும். என்ன அப்படின்றப்போ நம்ம விண்டேஜில் வந்துட்டு ட்ரெஸ்ஸிங் பண்ணால் எப்படி இருப்போம், இல்லை நம்ம காஸ்டியூம்ஸ் பியூட்டிஃபுல்லாக ஒரு ட்ரெஸ்ஸு மேக்கப்ஸ்லாம் போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்றது ஒரு ஏஐ ஜென்ரேட் இமேஜாக நம்ம அவுட்புட்டாக நம்ம அதை பார்க்கும்போது நமக்கே வந்துட்டு ஒரு மாதிரி ஆசையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான ஒரு இமேஜ் வந்ததுக்கு அப்புறமா நம்ம சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணுறதுக்காக விரும்புவோம். ஸோ இப்படி தான் எங்கே பார்த்தாலுமே ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ரீல்ஸாக இருக்கட்டும், எல்லா இடங்களிலுமே இந்த ஒரு நானோ பனானா ஏஐ இமேஜ் பயங்கரமாக ட்ரெண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாருமே போட ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா போடாதவங்களும் ஒரு ஆசைப்பட்டு அவங்களும் அவங்களோட இமேஜஸ் அப்லோட் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இமேஜை டவுன்லோட் பண்ணி அவங்களும் அவங்களோட சோஷியல் மீடியாவில் பாஸ் பண்ணாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணுறது ரொம்ப ஃபன்னாக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும் இனிஷியல் ஸ்டேஜில். பட் இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு டார்க் ட்ரூத் ஒன்று இருக்குது. உங்களுக்கே தெரியாமல் என்னோட ஃபோட்டோவை நீ யூஸ் பண்ணிக்கப்பா அப்படின்றது உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் பர்மிஷன் தரீங்க அந்த ஜெமினி ஏஐ அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள. ஸோ இங்கே தான் உங்களுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் உங்களுக்கான ஒரு ட்ராப்பையும் நீங்களே தூண்டிக்கிறீங்கன்றது அர்த்தம். சரி, அப்படி என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படின்றது நீங்கள் கேட்குறது புரியுதுங்க. ப்ராப்ளம் அப்படின்றப்போ என்னன்னா, முதல்ல நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கும்போது ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ட்விட்டராக இருக்கட்டும், இது எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு பாஸ்வேர்ட் அண்ட் லாகின்ஸ் அப்படின்றது இருக்கும். இதில் வந்துட்டு உங்களுக்கான அக்கௌண்ட்டை நீங்கள் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ நீங்கள் போடுற ஃபோட்டோஸ் யாருமே அதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வேறு எதுவுமே பண்ண முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு ஃபேஸ்புக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு அக்ரிமெண்ட் அப்படின்றது வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் போடுறதே ரொம்ப சேஃப் இல்லை அப்படின்றது சொல்கிறோம் நம்ம. ஆனால் ஜெமினி ஏஐயில் நீங்கள் வாண்டடாக வந்துட்டு என்னோட இமேஜை நான் தரேன், நான் கேட்ட மாதிரி ஒரு இமேஜை நீ உருவாக்கி கொடு, உனக்கு தோன்ற மாதிரி நீ எனக்கு ரெடி பண்ணி கொடு அப்படின்றப்போ நம்ம ஃபுல் பர்மிஷன் அந்த ஏஐக்கு கொடுத்துறோம், நம்ம ஃபோட்டோவை கொடுத்து. ஸோ இப்போ அந்த ஏஐ உங்களோட ஃபோட்டோவை எடுத்து டேட்டா பேஸில் சேவ் பண்ணிக்கும். சேவ் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் கேட்ட ப்ராம்ப்ட் படி உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுத்துரும். அதுக்கப்புறமா அந்த ஃபோட்டோ என்ன ஆச்சுன்றது நீங்கள் யோசிப்பீங்களா? இல்லை. ஆனால் அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஏஐயை பொறுத்த வரைக்கும் அதோட ஃபியூலே அதை செயல்படுறதுக்கான ஒரு முக்கியமான ஒரு விஷயமே என்ன தெரியுமா? டேட்டா பேஸ் தான். ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம நிறைய இமேஜஸை ஏஐக்கு கொடுக்குறோம் அப்படின்ற பட்சத்தில் அது ஃபியூச்சரில் என்ன ஆகுனா, நீ தான் எனக்கு இமேஜை வந்துட்டு கொடுத்துட்டல, எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்க சொல்லி, அதனால நான் வந்துட்டு வேற ஒருத்தங்க யாராவது ப்ராம்ப்ட் பண்ணி உங்கள் இமேஜ் மாதிரி ஏதாச்சும் ஒரு சிமிலராக ப்ராம்ப்டேஷன்ஸ் ஏதாச்சும் பண்ணாங்க அப்படின்றப்போ உங்கள் இமேஜை மார்ஃபிங் பண்ணி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது அடல்ட் இண்டஸ்ட்ரியில் கூட பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடல்ட் இண்டஸ்ட்ரி அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பா போட்டோஸை மார்ஃபிங் பண்ணி ஸோ செக்ஷுவல் ரிலேட்டடா வேற எது வேணாலும் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது ஹேக்கர்ஸும் செய்யலாம் இல்லையா? ஏஐயே நாளைக்கு பின்ன ஏதாச்சும் ஒரு ப்ராம்ப்ட் எவனாவது எங்கேயாவது உட்காந்து போடும்போது உங்களை மாதிரி ஒரு சிமிலரான ஒரு ப்ராம்ப்ட் போட்டானா உங்களோட இமேஜ் ஆல்ரெடி டேட்டா பேஸில் இருக்கு அப்படின்ற பட்சத்தில் ஏஐ ஆட்டோமேட்டிக்காக அதை சர்ச் பண்ணி உங்களோட இமேஜை ஆட்டோமேட்டிக்காக அது அவுட்புட்டாக கொடுக்கும். ஸோ இதுதான் உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் ட்ராப்புக்குள்ளே மாற்றீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் நம்ம போஸ்ட் போடுறோம்னா அந்த போஸ்ட் உங்கள் அக்கௌண்ட்டுக்குள்ளே தான், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கறதுக்காக மட்டும்தான். நீங்கள் வந்துட்டு அந்த ஃபேஸ்புக்லேயோ இன்ஸ்டாகிராம்லையோ நான் போஸ்ட் போடுறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு இது கூட அப்படின்றது நம்ம சொல்லலை, ரெக்வஸ்ட்டும் பண்ணலை. ஆனால் நீங்கள் ஜெமினி ஐயில் நீங்கள் ஃபோட்டோவே கொடுத்து எனக்கு இந்த மாதிரி மாற்றி கொடு, நீங்களே உங்கள் ஃபோட்டோவை ஆக்சஸ் பண்ணிக்க அந்த சாட் ஜிபிடிக்கோ இல்லைனா அந்த ஏஐக்கோ நீங்களே ஆக்சஸ் தரீங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இங்கே ரெண்டுத்துக்குமே ஒரு மிகப்பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை தான் ஏஐ அவங்களோட டேட்டா பேஸில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவாங்கன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. இதாண்டி உங்களுக்கு ஒரு ரியல் இன்சிடென்ட்டாக எக்ஸாம்பிளாக சொல்லட்டுமா? இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஒரு பொண்ணு பயங்கரமாக வைரல் ஆகிட்டு இருக்காங்க. யார் அந்த பொண்ணு அப்படின்றப்ப பார்க்கும்போது இவங்களும் இந்த நானோ பனானாவை பயன்படுத்தி ஒரு சாரி இமேஜை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி ஜெமினி கிட்ட கேட்டிருக்காங்க. அதே போல் அந்த பொண்ணோட ஃபோட்டோ அவங்க அப்லோட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி ஆக்சஸும் ப்ராம்ப்டும் கொடுத்ததுக்கு அப்புறமா ரிசல்ட் அவங்களுக்கு வந்திருக்கு. அந்த பொண்ணு ஒரு விஷயத்தை கவனிச்சாங்க. என்ன அப்படின்றப்போ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்களா ஒரு ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோ அந்த பொண்ணு அப்லோட் பண்ணும்போது கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸாக அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெஸ்ஸில் வந்துட்டு எங்கே மச்சம் இருக்குன்றது யாருக்குமே அந்த ஃபோட்டோவில் ஜஸ்ட் பார்க்கும்போது தெரியாது. ஆனால் அந்த ஒரு கூகுளில் இருக்கிற அந்த நானோ பனானா என்ன பண்ணியிருக்குன்னா அந்த பொண்ணு கேட்ட மாதிரி சாரியில் அந்த ஒரு ஃபோட்டோ அனுப்பியிருக்கு. ஆனால் அது மச்சத்தோடு அனுப்பியிருக்கு. எங்கன்னா கரெக்டாக இங்கே ஒரு மச்சம் இருக்குன்னு நினைக்கிறேன், ஷோல்டர்லேயே கையிலேயே ஒரு மச்சம் இருக்குது. அந்த மச்சம் அப்படியே அந்த ஒரு ஏஐ இமேஜில் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. ஆனால் ஒரிஜினலாக அனுப்பின அந்த ஃபோட்டோவில் கம்ப்ளீட்டடாக அந்த பொண்ணு ஒரு சுடிதார் போட்டு அனுப்பியிருக்காங்க. பட் சுடிதாரில் இருந்து எப்படி இந்த மச்சம் அந்த ஏஐக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சுது அப்படின்றது தான் ஒரு ஷாக்கிங்கான ட்ரூத். அப்போ நீங்கள் அனுப்புகிற அந்த இமேஜ் ஏஐ கம்ப்ளீட்டடாக உங்களோட பாடியுமே உங்களோட எல்லா விஷயத்தையுமே கம்ப்ளீட்டாக ஸ்கேன் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு இமேஜ் தருதா அப்படின்றது இங்கே ஒரு கேள்விக்குறி வருது. உடனே இந்த பொண்ணு சோஷியல் மீடியாவில் என்ன மாதிரி போஸ்ட் போடுறாங்க அப்படின்றப்ப பார்க்கும்போது லேடிஸ் எல்லாருமே இந்த நானோ பனானாவை யூஸ் பண்ணுறீங்க அப்படின்றப்ப பட்சத்தில் முதல்ல நிப்பாட்டிடுங்க. ஏன்னா எனக்கு ஒரு வியரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்திருக்கு. என்ன அப்படின்றப்ப பார்க்கும்போது நான் அந்த கூகுள் நானோ பனானா கிட்ட என்னோட இமேஜ் நான் அனுப்பும்போது கம்ப்ளீட்டடாக நான் சுடிதார் போட்டு நான் அனுப்பியிருந்தேன். ஆனால் எனக்கு வந்த இமேஜ் வந்துட்டு எனக்கு எங்கே மச்சம் இருக்குது அப்படின்றது கரெக்டாக வந்துட்டு அதை கெஸ் பண்ணி அந்த இடத்துல மச்சத்தை பிளேஸ் பண்ணி எனக்கு ஒரு கூகுள் நானோ இமேஜஸ் வந்து டவுன்லோட் ஆகுது. ஸோ அப்படி பார்க்கும்போது நம்ம என்னதான் ட்ரெஸ் போட்டு இருந்தாலும் நம்மளோட மச்சங்கள் கூட இந்த ஒரு கூகுள் நானோ பனானாக்கு தெரியுது போல அப்படின்றது அவங்க ஒரு போஸ்ட் போட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு வைரலாகவே மாறிச்சு. நீங்கள் இப்போ ஜஸ்ட் யூடியூப்ல சர்ச் பண்ணிங்கன்னா கூட இந்த ஒரு விஷயத்தை ஓப்பனாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றது நீங்கள் கேட்குறது புரியுது. அதுக்கு வந்துட்டு சில வழிமுறைகள் இருக்குது. பட் இது 100% ஒர்க் அவுட் ஆகுமான்னு தெரியாது. பட் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும். என்ன அப்படின்னப்போ இப்போ இந்த நானோ பனானா வந்துட்டு ட்ரெண்ட் ஆகுறதுனால இப்போ ஏகப்பட்ட ஃபேக்கான லிங்க்ஸ் வந்துட்டு இந்த ஒரு இன்டர்நெட்ல பரவ ஆரம்பிக்குது. அந்த மாதிரி ஃபேக்கான லிங்க்ஸையோ ஃபேக்கான ப்ராம்ப்டையோ நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்றப்ப பட்சத்தில் இது மூலியமா உங்களோட போட்டோ வேற ஒருத்தங்கிட்ட போயிட்டு அது மிஸ்யூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால ட்ரஸ்டட் லிங்கா நீங்க யூஸ் பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்றப்போ இந்த சென்சிட்டிவ் போட்டோஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கங்க. ரொம்ப சென்சிட்டிவ்ஸா இருக்கிற நீங்க ஒரு போட்டோவை அப்லோட் பண்ணீங்கன்னா அது நாளைக்கு வேணா உங்களுக்கு ஒரு பிரச்சனையா மாறும். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்றத பார்க்கும்போது பர்மிஷனை செக் பண்ணுங்க. நீங்க முதல் முறையாக வந்து நானோ பனானால உங்களோட இமேஜஸ் நீங்க அப்லோட் பண்றீங்கன்னா அதுல கண்டிப்பா வந்துட்டு பர்மிஷன்ஸ் கேட்கும். அந்த பர்மிஷன்ஸ்ல ஆல் போட்டோஸ் வீடியோஸ் ஆல் மீடியாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா அந்த கிளிக்கை எடுத்து விட்டு பயன்படுத்துங்க. நீங்க அப்லோட் பண்ண அந்த போட்டோக்கு மட்டும் நீங்க இந்த ஒரு இமேஜஸை டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை கவனமா பயன்படுத்துங்க அப்படின்றது தான் என்னோட தரப்புல இருந்துமே நான் சொல்றேன். சரி, ஆல்ரெடி நான் வந்துட்டு போட்டோஸ்லாம் வந்துட்டு இந்த ஏஐ ட்ரெண்ட் மூலியமா நான் பண்ணிட்டேன் அப்படின்றது நீங்க கேட்டீங்கன்னா அது ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்க அந்த டவுன்லோட் பண்ண அந்த இமேஜஸை டிலீட் பண்ணிடுங்க. நீங்க அப்லோட் பண்ணியிருப்பீங்களே அந்த இமேஜஸுமே சேர்த்து டிலீட் பண்ணுங்க. அதுவும் இதுக்குன்னு தனியாக ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணீங்கன்னா அதை அன்இன்ஸ்டால் பண்ணுங்க. இல்லை தேர்ட் பார்ட்டி லிங்க் மூலியமா நீங்க போயிட்டு இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணீங்கன்னா அந்த லிங்கை முதல்ல வந்துட்டு டிலீட் பண்ணுங்க. உங்க ஃபோன்லேருந்து அந்த ஹிஸ்ட்ரியிலேருந்து முதல்ல எடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா இப்போதைக்கு நீங்க கொஞ்சம் ஒரு சேஃபர் சைடாக இருக்கலாம் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. ஸோ இதுதான் இந்த நானோ பனானாவோட முக்கியமான த்ரெட்டாகவே இருக்கு. ஸோ நம்ம ஃபன்னு நினைச்சு நமக்கு நம்மளோட போட்டோவே ஏஐக்கு கொடுத்து உன் இஷ்டத்துக்கு நீ மாற்றி கொடு அப்படின்றது நம்ம சொல்றோம். ஆனால் அது நம்ம சொன்னதுக்கு அப்புறமா இமேஜும் அனுப்பிடுது. அதுக்கப்புறமா அந்த இமேஜ் அது என்ன பண்ணுதுன்றது நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் அதுக்கு பின்னாடி இப்போ உங்களுக்கு தெரியாது, அடுத்த 10 வருஷமோ 15 வருஷத்துக்கு அப்புறமா உங்களோட போட்டோவை அது நினைச்சா இது வேணாலும் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. எல்லாமே ஒரு ஃபன்னு தான். பட் அந்த ஃபன்னு இருந்தாலும் அது நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம், எந்த அளவுக்கு என்ஜாய் பண்ணோம் அப்படின்றது ஒரு லிமிட் இருக்கு. ஏஐ அப்படின்றது ஒரு அன்லிமிட்டடா நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா ஒரு கட்டத்துக்கு மேல அது நம்மள ஆள்ற மாதிரி ஆயிடும் அப்படின்றது தெரிஞ்சுக்கங்க. இந்த ஒரு நானோ பனானா பத்தியான மொத்த இன்ஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் வந்துட்டு இந்த நானோ பனானாவோட ட்ரெண்டிங் இமேஜ் பயங்கரமா யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த ஒரு நானோ பனானா ஏஐ நம்ம எந்த அளவுக்குலாம் த்ரெட் பண்ணும் ஃபியூச்சரில் அப்படின்றது உங்களோட கருத்து என்ன அப்படின்றதுமே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுட்டு நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து நான் பார்க்குறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஏன்னா நீங்கள் பண்ணுற சப்ஸ்கிரைப் தான் உங்களுக்கு எனக்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கனெக்டிவிட்டி. ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் பண்ணுற ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனான வீடியோ உங்களை தேடி வரும். நீங்களும் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ஸோ மறக்காம உங்களோட சப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் அப்படின்ற ஒரு விஷயத்தில் காமிச்சிக்கங்க. நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து பார்க்குறேன். அண்டில் தென் பை பை ஏவி.